வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் இல்லை. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததும் செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க இப்போ ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 பல் பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக கறி லீஃப்ஸும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அது பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் உருளைக்கிழங்கை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மிளகாய் தூளை நல்லா எண்ணெயிலே நல்லா அது வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அது மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட நம்ம போடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா நல்லா இறங்கும். அதுக்கு தான் இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். ரொம்ப வெந்துட்டாலும் நல்லா இருக்காது. பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீர் நான் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பொறுமையாக நீங்கள் கலந்து விடுங்க. எல்லாம் பன்னீர் உடஞ்சிரும். நீங்கள் பன்னீரை தவாவில் நல்லா ஃப்ரை பண்ணி கூட நம்ம போடலாம். தோசை தவாவில் இப்படியே சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ நல்லா கொதிக்கிற சமயத்தில் நம்ம பன்னீர் சேர்த்ததால் நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கலந்து விடும்போது நல்லா பொறுமையாக கலந்துக்கோங்க. ஏன்னா பன்னீர் உடஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா பார்த்து பொறுமையாக கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான பன்னீர் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். ஒரு குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு. வாசனைக்கு கொஞ்சமாக கறி லீஃப்ஸ் சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சுவையான பன்னீர் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.